தியாக பிரம்மம் சொல்றார். ராமா என்னை காப்பாத்த மாட்டியா? ராமர் கேட்டார், why should I protect you, மிஸ்டர் தியாகராஜ்? ஏண்டாப்பா, அன்னைக்கு சீதையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதத்துக்கும் லங்கைக்கும் நடுவுல சேத்து கட்டினியே, நான் அதெல்லாம் கட்ட சொல்றேன், நான் என்னை மீட்டெடுத்து செல், அவ்வளவுதானே கேட்க. சீதைக்காக நீ சேத்து கட்டலியா? இதோ அண்மையில் தானாஷா கிட்ட அவதிப்பட்டு கோல்கொண்டா கோட்டையில் வாழ்ந்த அந்த பத்ராச்சல ராமதாசரை மீட்டெடுக்க ராமா நீ வரவில்லையா? அன்னைக்கு சீதைக்காக சேது, இன்னைக்கு பத்ராச்சல ராமதாசருக்காக ராமோஜி லக்ஷ்மணோஜிங்கிற பேர்ல வந்த. ஏன்பா, அன்னைக்கு திரௌபதி சபையில கத்தும் போது நீதானேப்பா வஸ்திரம் கொடுத்த. இந்த தியாகராஜரை காப்பாற்றுவது உனக்கு கடினமா? நாரி மணிக்கு ஜீரலி சின்னதே நடேனே విన్ననురరమా. తెలుగు వారు ఉన్నారా ఇక్కడ? நாரிமணிக்கு சீரலிச்சிலதி நாதே விண்ணானுரா. அன்னைக்கு நாரிமணிக்கு, ஒரு உயர்ந்த பெண்ணுக்கு வஸ்திரம் கொடுத்தியே. ధీరుడో రామదాసుని బంధమో తీర్చినది విన్ననురరమ. నీరజాక్షికై నీరధి దాటిన నీ కీర్తిని విన్ననురరమ. తారక నామ త్యాగరాజ నూత దయతో నేలు కోరరమ. క్షీర சாகரசயனா. திரௌபதியை தொடாதவாளே இல்லை. வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயப்பத பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேக ஏவ ஜகதாம் ஏதேச்ச ஷட்சாக்ஷிணः பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராஜ் பாஞ்சாலி அஹல்யா துருவான்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம். சூர்தாஸ், மீராபாய், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், தியாக பிரம்மம், தீக்ஷிதர் பேர்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டாடிருக்கான. she was கிருஷ்ணாஸ் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம இப்போ எல்லாரும் நாங்க எல்லாம் என்ன சொல்றோம், அம்மா இவ என்னோட ஃப்ரெண்டு தாமா கேர்ள், நீ உடனே தப்பா நினைக்காத, ஒரு கேர்ளோட பழகிறது என்ன தப்பு கேட்கும். அதே மாதிரிதான் பையனும் சொல்றது, என்னப்பா இது என்ன பையனும் வந்து there is no problem. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவா, அது என்ன ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்ல இருக்கக்கூடாதா? நம்ம இப்ப லிபரல் தாட்னு நினைக்கிறோம். கிருஷ்ணரும் திரௌபதியும் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எத்திர கிருஷ்ணோஸ்ச கிருஷ்ணாஸ்ச சத்யபாமாச்ச பாமினி. ஒரு நீங்க கேட்காத ஒரு இன்சிடென்ட், சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க, இது இம்பார்ட்டன்ட். பெருமாள் யுத்தம் எல்லாம் வந்து தீர்மானம் ஆயிடுச்சு. இந்த திருத்தராஷ்டிரன் என்ன பண்றான், எப்படியாவது கிருஷ்ணர் அந்த பொங்க இழுக்கணும். சஞ்சயனா இருப்பான், சஞ்சயா நீ போய் பார்த்துட்டு வா, கிருஷ்ணர் கிட்ட என்ன சம்திங் கொடுத்தா வருவான்னு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், அன்னைக்கு ஒரு ரூல் போட்டிருக்காரு, யாரும் அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசம் கிடையாதுன்னு வெளியில இந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி வச்சுட்டாரு. அவ இன்டர்காம்லேன்னு கேட்போம், சஹதேவ் ஆயே ஹே நஹி அப்படின்னு சொல்லுவாரு. நகுல் நஹி, எல்லாருக்கும் நஹி தான். அப்போ இவர் சஞ்சயன் போயிருக்கார். நான் அப்படின்னா கிருஷ்ணன் போன் பண்ண, கிருஷ்ண சஞ்சய் ஆயே பேஜோ உள்ள அனுப்பு அப்படின்ட்டு. சஞ்சயன் உள்ள போற, எதுக்கு? கிருஷ்ணர் சம்திங் கொடுத்து கூப்பிடுறதுக்கு. கிருஷ்ணர் சாமர்த்தியமா என்ன பண்ணார் தெரியுமா? உத்தியோக பரவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவர் படுத்துட்டு இருக்கார் படுக்கையில, அவரோட பெரிய கிங் சைஸ் பெட்ல ஸ்லீப்பல் மேட்ரஸ், ஏதோ ஒரு மேட்ரஸ் அது போட்டு ஜன்ன கம்ஃபர்ட்டை போட்டு ஜாமன் அப்படியே காலெல்லாம் நீட்டின்னு படுத்துட்டு இருக்கார். இவர் உடைய தொடை நல்லா யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார், கிருஷ்ணரோட தொடைய தலையணையா வச்சுட்டு அர்ஜுனன் பர்பண்டிகுலரா படுத்துட்டு இருக்கான். அர்ஜுனனுடைய ஒரு கால் வந்து சத்யபாமா மடியில இருக்கு, இன்னொரு கால் திரௌபதி மடியில இருக்கு. கிருஷ்ணா எல்லாரும் ஆர்வியின் பொசிஷன் அப்படின்னு கேட்ட, பொசிஷன் எஸ். இப்போ சஞ்சயனை கூப்பிடுங்க. சஞ்சயன் உள்ள வந்தார், எதுக்கு? கிருஷ்ணர் இழுக்குது. இதை பார்த்தார் இந்த கோலத்தை. யோசிச்சு பாருங்க, நீங்க யாரையுமே பெட்ரூம்க்கு கூப்பிடவே மாட்டேங்க. ஆத்துக்கு யாரா வந்தானா ஒரு ஹால்ல உட்காத்தி வச்சு அமைச்சிடும். பெட்ரூம்க்கு கூப்பிடணும்னா அவ மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும்.
கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் மேல என்ன கான்பிடன்ஸ்னா, தன்னுடைய அந்தப்புரத்துல தன்னுடைய படுக்கையில அர்ஜுனனை தன் தொடையில தலைய வச்சு படுக்க வச்சு, ஒரு கால சத்யபாமா மேல வை, ஒரு கால திரௌபதி மேல வைன்னு இருக்காரு. இவர் சம்திங் கொடுத்து இழுக்க போறாரா? அதான் கிருஷ்ணர் பதிலே சொல்லல. சஞ்சயன் வந்தார், பார்த்தார். என்னப்பா வேணும்னு கேட்டார் கிருஷ்ணர். ஒண்ணும் இல்ல, மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அங்க போன உடனே திருத்தராஷ்டிரன் கேட்டான், என்ன எவ்வளவு வாட் இஸ் தட் ஹி இஸ் ஆஸ்கிங், we will pay him. அது எப்படியாவது இங்க துபாய் அந்த வழியா வர வச்சுடலாம், அந்த கேஷ் எல்லாம் டோன்ட் வரி, அது எப்படி லாண்டரிங்லாம் பண்ணிவிடலாம். என்ன பண்ணணும்னு சொல்லு. திருத்தராஷ்டிரா, எத்திர கிருஷ்ணோஸ்ச கிருஷ்ணாஸ்ச சத்யபாமாச்ச பாமினி. நான் ஒரு கோலத்தை பார்த்தேன் அந்த கட்டில்ல. எனக்கு அந்த கோலத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து, உன் 100 புத்திரனும் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சுடுது. அங்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் லெவல பார்த்தா அவளுக்கு ஒண்ணு யுத்தம்ங்கிற கவலையே இல்ல. என்னவோ யுத்தம் முடிச்சு ஜெயிச்சவா எப்படி படுத்துட்டு படுத்துட்டு இருக்கா. நீங்க டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருக்க, உன் பிள்ளை மரிப்பார்கள் ஏன்னு கேட்டார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர். இவா 2 பேர் இருக்கிறதான்ப்பா வெற்றி. வேஸ்ட், நீ இந்த ஆர்மி பவர்லாம் வேஸ்ட், இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, போயிடுவா. அப்படின்னா அந்த திரௌபதி மேல எவ்வளவு ஒரு அன்பு இருக்கணும் அந்த ஒரு சகாவான கிருஷ்ணருக்கு. அந்த திரௌபதி என்கின்ற மகாபாரதத்தின் நாயகிக்கு பல்லாண்டு பாடி, அவள் வழியில் தான் நமக்கு கிரந்தங்கள் ஏற்பட்டதுங்கிற நினைவை கூர்ந்து அடியேன் ஆராதனா டாக்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அலாங் வித் அவர் சத்சங்கம், இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு உயர்ந்த ஆஸ்தானத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கா. எத்தனையோ மகான்கள் பிரஸ்துதம் பேசிய இந்த மேடையில் அடியேன் வந்துள்ளேன். ஒரு சாயங்கால வேளையில there are so many ways that you can spend your time, but you chose to be for திரௌபதி. எல்லா வேலையும் விட்டுட்டு திரௌபதி அப்படிங்கிற நம்ம சனாதன தர்மத்துக்கு அடங்கிய ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரௌபதியின் பெருமையை கேட்க நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா, நிச்சயமாக சங்க இலக்கியங்கள் ஏற்பட்ட ஊர்தான்ங்கிறது ஊர்ஜிதமாத்து இல்லையா? எத்தனையோ ஒரு பழமையான மொழி, அந்த மொழிக்கு எத்தனையோ லட்சண கிரந்தங்கள், அந்த லட்சண கிரந்தங்கள் எல்லாம் வாதம் விவாதம் செய்த ஒரு ஊர். இந்த தமிழ் இலக்கியங்கள்ல ஏற்பட்டுன்னா ஒருத்தர் எழுதியுள்ள எல்லாம் வாதம் நடக்கும், எழுதினவர் அதை பிரசன்ட் பண்ணணும், இன்னொருத்தர் கேள்வி கேட்பார். அந்த மாதிரி ஒரு டிபேட் அண்ட் டிஸ்கஷனோட ஏற்பட்ட லிட்ரேச்சர் சங்கம் லிட்ரேச்சர். தமிழுக்காக உண்மையா போராடினவர்கள் அந்த மக்கள் தான். போராடுறேன்னு சொன்னா டைம், இப்ப போராடுறேன்னு சொன்னா அதுலதான் டைம் போகும். போராடுறேன்னு சொல்றது இல்ல, போராட மாட்டோம். போராடுறவளுக்கு டைமே இருக்காது இந்த போராடுறேன்னு சொல்றதுக்கு. அவ பாட்டுக்கு ஏதோ கிரந்தம் எழுதிட்டு இருப்பா. சுவாமிநாத ஐயர்லாம் இல்ல, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள்லாம் இல்ல, கேவா ஜெகநாதன்லாம் இல்லைன்னா எத்தனை நூல்கள் அவள்லாம் எழுதி கஷ்டப்பட்டு இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருந்தது அவளுக்கு. எவ்வளவு மெனக்கெட்டு ஓலையிலேருந்து எடுத்து அதுல டிசைஃபர் பண்ணி அதுக்கெல்லாம் உழைச்சிருக்கா. அத்தனை அவ உழைச்ச கிரந்தங்கள்லாம் இந்த ஊர்ல தான் ஏற்பட்டுருக்கு. என்ன ஒரு பாக்கியமா இருக்கும்.